கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து இன்றைக்கு காலையில் எங்களோடு இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலே முதலாவது வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் உரித்தாக்குகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த புதன்கிழமை காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். எல்லா நன்மைகளாலும் நிறைவான ஆசீர்வாதங்களாலும் எங்களை அனுதினம் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனே, மீண்டும் ஒரு புதிய நாளில் இந்த புதன்கிழமை காலை பொழுதுல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உம்முடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை தியானிக்கவா, உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளவா தந்த வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தரை நோக்கி பார்க்கிற எந்த முகமும் மலரும், அது ஒருபோதும் வாடாது என்று சொன்னீங்களே தகப்பனே, இந்த நாளில் பலவிதமான தேவைகள், பாரங்கள், வியாதிகள், கவலைகள், நெருக்கங்கள் என்று சொல்லி பாரத்தோடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள், எதிர்பார்ப்போடு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற உம்முடைய மக்கள், நிச்சயமா நீர் கொடுக்கிற நன்மைகளை, ஆவியானவர் கொண்டு வருகிற தேவ கிருபைகளை இந்த காலை பொழுதில் பெற்று மன நிறைவடையவும், விசுவாசத்தில் வளரவும், இந்த நாளின் கடமைகளை செய்யவும் கிருபித்தார். எங்கள் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானம் நம்முடைய சமூகத்தில் பிரியமா இருக்கட்டும். துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே 53வது பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற ஞான பாடலை சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சாமி ராஜா தே ராஜாவே, உமது மகிமைக்காக கர்த்தாம் ஸ்தோத்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்து இறங்கும் குமாரனே கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிறது வாட்டு கூட்டி, எங்கள் மனு கேளும் பிதாவினது ஆசனத்தோளாயிரங்கும், நித்திய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே, பரிசுத்தாவியோளிகமாயாளுகிறீர், எங்க மனம் நச்சிக்கப்படுகிறீர், உன்னத கர்த்தரே, ஆமென். 8வது சங்கீதத்தை சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறேன். உம்முடைய பகைவர் நிமித்தமா சத்துருவையும் பழிகாரனையும் அடக்கி போடும்படி பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமை விளங்கச் செய்தே. உமது விரல்களின் கிரியையாகிய வானத்தையும் நீர் உண்டாக்கின சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் கவனிக்கும் போதே, மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் கண்ணோக்குவதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். தேவ தூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டினேன்.
உமது கரம் படைத்தவைகளின் மேல் அவன் ஆளுகை செய்யும்படி அருள் புரிந்தி யாவற்றையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினேன். ஆடு மாடுகள் அனைத்தையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், சமுத்திர மார்க்கங்களில் நீந்தி செல்லும் பிராணிகள் யாவற்றையும் கீழ்ப்படுத்தினேன். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதலாவது திருமுறை பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் இருக்கிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 13வது வசனம் வரை உள்ள பகுதிகள். பிலிப்பியர் 4:9 முதல் 13 வரை. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளா? அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் மனம் மலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். இப்படி செய்ய எண்ணம் கொண்டிருந்தீர்கள், சமயம் மாத்திரம் உங்களுக்கு நேரிடவில்லை. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூரணமடையவும், குறைவுபடையவும் போதிக்கப்பட்டேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்பது இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. பரிசுத்த லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வரை உள்ள வசனங்கள். லூக்கா நற்செய்தி நூல் அதிகாரம் 3 10 முதல் 14 வரை. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றார். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றார். போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்டனா, திரியக கடவுளில் வைத்திருக்கிற விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி பயபக்தியாக அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கு ஏறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த புதன்கிழமை காலையில உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலையில ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக
ஆவியானவர் நமக்கு கொண்டு வருகிற இறை வார்த்தை பிலிப்பியர் 4 அதிகாரம் 11 பின்பகுதி. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை அநேக தடவை நாம் கேட்டிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். சில சொல்லல வழக்கமாக சொல்லுகிற வார்த்தை தானே. ஆனால் இந்த நாளில் ஆவியானவர் இந்த வசனத்தின் மூலம் அநேகருடைய உள்ளங்களிலே பேசுவதற்கு விரும்புகிறார். இந்த வசனம் சொல்லுது, எந்த நிலைமையில் இருந்தாலும். சில சமயங்களிலே மனரமியமாயிருக்கிற சில பல சந்தர்ப்பங்களிலே மனரமியமாக இல்லை. கேட்டால் என்னால் மனரமியமாக இருக்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். பவுலப்போஸ்தலன் இந்த நிருபத்தை எழுதும்போது பயங்கரமான சிறை அனுபவத்திலிருந்து இதை எழுதினார் என்று வரலாறு சொல்லுகிறது. பயங்கரமான பாடுகளும் நெருக்கங்களும் வேதனைகளும் எதிர்காலத்தை குறித்த எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலைமையில பவுலடியார் சொல்லுகிற, நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரமியமாயிருக்க கற்றுக்கொண்டேன். அடுத்த வசனத்தில் சொல்றார், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணப்படவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இன்னைக்கு காலையில இந்த மன திருப்தி இல்லாமை ஏன் உண்டாகிறது, ஏன் ஏற்படுகிறது என்று முதல்ல நாம சிந்தித்து பார்த்தோம்னா, ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்திருக்கிறதுல, அவன் கடவுளிடமிருந்து பெற்றிருக்கிறதுல திருப்தி இல்லைன்னா அவன் திருப்தி அற்றவனாய் இருப்பான். அதை விடவ தன்னுடைய எல்லைக்கு மிஞ்சின ஆசைகளில ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்கும் மன திருப்தி வரவே வராது. அக்பருடைய அரச சபையில விகடகவியாக இருந்தவர் பீர்பால். இந்த பீர்பால் அக்பருக்கு நகைச்சுவையாக நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். ஒரு சமயம் அரசன் தன்னுடைய அரண்மனைக்குள்ளால வருகிறாரு. வாயில் காக்கின்ற காவலாள சிரித்து கொண்டே ரொம்ப மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு ராஜாவை உள்ளே அனுப்புகிறான். அக்பர் அவனை கவனித்தாரு. இவன் ஒரு சாதாரண கடைநிலை ஊழியக்காரன், கொஞ்சம் சம்பளம் வாங்குறான், இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான என்று அவனை கவனிக்க ஆரம்பித்தான். ஒரு சில வாரங்கள் அவனை கவனித்தா அவனுக்கு முகத்துல ஒரு காலும் கவலை இல்லை, சங்கடம் இல்லை. அவன் வேலையில ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறான், வேலை செய்ய நேரத்துல ரொம்ப உற்சாகமா இருக்கிறான். அக்பர் பீர்பாலை கூப்பிட்டு கேட்கிறாரு, பீர்பால், நீ இந்த வாயில் காக்கிற அந்த காவலாளியை கவனித்தியா? ஆம் அரசே, நானும் கவனித்து கொண்டுதான் இருக்கிறார். என்ன கவனித்தா? அவன் ரொம்ப உற்சாகமா இருக்கிறான், சந்தோஷமா இருக்கிறான். அக்பர் கேட்கிறார், அதுக்கு காரணம் என்ன? பீர்பால் சொல்லுகிறாரு, அவனுக்கு வறுமை இருக்கும், அவனுக்கு கிடைக்கிறது அவனுடைய அன்றாட ஜீவனத்துக்கு போதுமானதா இருக்கும். நாளைய தினத்துல சேமிக்கிறதுக்கோ எடுத்து வைக்கிறதுக்கோ அவன் கையில ஒரு காசும் இருந்திருக்காது. ஆகையினால அவன் எதை பற்றியும் கவலைப்படாம இந்த வேலை உண்டு, இதுதான் பிழைப்பு, இதுதான் ஜீவனம் என்று நம்பி வேலை செய்துட்டு இருக்கிறான். அக்பர் சொல்லுகிறாரு, இல்லை இல்லை,
இதைவிட மேலானது ஏதோ ஒன்று அவனிடத்தில் இருக்கிறது. பீர்பால் சொன்னார், இல்லை இல்லை, நான் சொல்லுகிறது தான் உண்மை. அக்பர் சொல்லுகிறார், அப்படி என்னால் அவனுக்கு ஒரு சோதனை வைக்கப்போம். பீர்பால் சொல்லுகிறாரு, நான் ஒரு சோதனை சொல்லுகிறேன். இன்றைக்கு சாயங்காலம் நம்முடைய அரச சபை ஒற்றன் மூலம் 99 பொற்காசுகளை ஒரு மூட்டையில் கட்டி இந்த காவலாளியினுடைய வீட்டுக்குள்ளால அவனுக்கு தெரியாம வீசி விட்டு வர சொல்லுங்கள். பிறகு என்ன நடக்கிறது என்று நீங்கள் உற்று கவனித்து பாருங்கள். அப்போது நான் சொல்லுகிறது உண்மையா இல்லையா என்று உங்களுக்கு புரியும். அக்பர் சொன்னாரு, 99 பொற்காசு தானே. அரசு சபை ஒற்றனை கூப்பிட்டார். யாருக்கும் தெரியாம இரவில் ஒரு 99 பொற்காசை ஒரு பையில கட்டி இந்த வாயில் காக்கிற காவலாளியுடைய வீட்டில் வெளியிலிருந்து உள்ள போட்டு விட்டு வந்துவிடும். அவன் நாம் என்று சொன்னா, அன்றைக்கு ராத்திரி 99 பொற்காசுகளை ஒரு பையில கட்டி இந்த வாயில் காப்பலாளன் மனைவி குடும்பம் தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் வெளியிலிருந்து உள்ள போட்டான். காலையில் எழுந்து இந்த வாயில் காக்கிறவனுடைய மனைவி பார்க்கிறா, ஒரு சின்ன பை அவளுடைய வீட்டுக்குள்ளால விழுந்திருக்கு. அவள் கணவனை எழுப்புகிறா, ஒரு பை நம்முடைய வீட்டில் விழுந்திருக்கிறது, என்ன என்று பாருங்க. அவன் எழும்பி பிரித்து பார்க்கிறா, 99 பொற்காசு. அவன் என்று வாயை பிளக்கிறான். அவன் சொல்ல, இது யாரோ எதுக்கோ போட்டதா இருக்கலாம், நாம் இதை வைத்திருப்போம், நாம் யாராவது வந்து கேட்டால் கொடுக்கலாம், அல்லது மன்னன் நமக்கு இடத்துல விசாரித்தால் அவரிடத்தில் இதை ஒப்பு கொடுக்கலாம். மனைவி சொல்லுகிறாள், இல்லை இல்லை, ஏதோ யாரோ நமக்கு இதை தர வேண்டும் என்று தான் தந்திருக்கிறார்கள், கொஞ்ச நாட்கள் நாம் அமைதியா இருக்கலாம் என்று சொன்னால், எப்படியும் பொற்காசை வெளியில கொடுக்கிறது மாதிரி எண்ணம் இல்லை. கொஞ்ச நாள் போனது, மனைவி சொல்லுகிறார்கள், 99 பொற்காசு தானே இருக்கு, ஒரு பொற்காசு கூட நாம சம்பாதிச்சுட்டோம்னா 100 பொற்காசு ஆகும், அது நம்ம வாழ்க்கைக்கு போதுமானதா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்த நாளிலிருந்து இந்த காவலாளி வேகமா உழைக்க ஆரம்பித்தான். இரவுல வேறு வேலை செய்ய ஆரம்பித்தான். அவன் காலையில வேலைக்கு வந்தா அப்படி தூங்கிட்டே நிற்பான். அவனுக்கு முகத்துல சங்கடம், கவலை, ஏதோ ஒன்ன எப்போதும் யோசிக்கிறான். ராஜா கவனித்தாரு, பீர்பால் இங்க வா, நீ சொன்னது உண்மைதான். அவன் ஒன்றும் இல்லாதிருந்த போது மிகுந்த சந்தோஷமாயிருந்த, அவன் முகத்துல சந்தோஷம் இருந்தது, அவன் உழைப்புல உற்சாகம் இருந்தது. அவன் தனக்கு இல்லாத ஒன்றை அடைவதற்காக அவன் கவலைப்பட தொடங்கின போது அவனுடைய நிம்மதி போச்சு, திருப்தி போச்சு, வாழ்க்கையில் இருந்த யதார்த்தங்களும் சந்தோஷங்களும் எல்லாம் போச்சு. பீர்பால் சொன்னாரு, இதுதான் ராஜா வாழ்க்கை. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மன ரம்மியம், மன சந்தோஷம், மன திருப்தி இல்லாமைக்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்திருக்கிறது போதாது என்று நினைக்கிறார்கள், இன்னும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 1 தீமோத்தேயு 6:8 சொல்லுது, போதும் என்கிற மனரம்யத்தோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளுகின்ற பக்தியில, ஆண்டவரை தேடுகின்ற விசுவாச அனுபவத்தில் எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறது போதும் என்று நினைப்பதுதான், அந்த பக்தி தான் மிகுந்த ஆதாயம். இதை விட பெரிய ஆதாயம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இல்லாததை அடைவதற்காக, எனக்கு கிடைக்காததை பெற்றுக்கொள்வதற்காக
மற்றொருவனுக்கு இருப்பது எனக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் கடவுளை நிர்பந்திப்பதே, அதற்காக நான் தேடி போவது, அதை அடைவதற்கு பலவித முயற்சிகளை எடுத்துக்கொள்வது தேவ பக்தியே இல்லை. அது ஏமாற்றம். என்னையும் ஏமாற்றி நான் பக்தி உள்ளவன் போல மற்றவனையும் ஏமாற்றி கடவுளையும் சோதிக்கிறேன். அதுதான் உண்மை. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில மனரம்யமாய் இருப்பதற்கு ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரணும். தேவ வசனத்தினால அவர் நமக்கு போதிக்கணும். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 4:12 தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலேயும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். எனக்கு அந்த அறிவு கிடையாதே. உலக பிரகாரமான மனுஷனாகிய என்னிடத்துல மாம்ச பிரகாரமா எனக்கு அது இருந்தா கொஞ்சம் கூட சௌரியம் இருக்குமே, இது கிடைக்குமானா கொஞ்சம் கூட சந்தோஷம் இருக்குமே, இப்படிப்பட்ட சோதனைகள் இருக்கக்கூடா. ஆனால் தேவன் தம்முடைய ஆவியினால எனக்கு போதித்திருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன் எனக்கு போதித்தான். நான் போதிக்கப்பட்டேன், நான் கற்றுக்கொண்டேன். இது என்னுடைய மாம்ச இயல்பினால் உண்டாகிற ஒரு தன்மை அல்ல, நிலைமை அல்ல, அப்படிப்பட்ட குணமும் இது அல்ல. உலகத்தில் எந்த மனுஷனை எடுத்துக்கொண்டாலும் உனக்கு கிடைத்திருக்கிறது போதுமா என்று கேட்டா, எல்லாம் இருக்கிறது, திருப்தியாத்தான் இருக்கிறேன், ஆனா ஒண்ணு கூட கிடைச்சிட்டுன்னா நிம்மதியா இருப்பேன், அப்படிதான் சொல்லுவார்கள். இன்னைக்கு காலையில ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. மன திருப்தி இல்லாத, ரம்மியம் இல்லாதவர்கள் தங்களுக்கும் சமாதானத்தை கெடுத்து கொள்கிறாங்க, சமூகத்துக்கும் பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோசுவா 7 நாம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரை வெற்றிகரமாக மேற்கொண்டாங்க. சின்ன ஊரான ஆயியை பிடிக்க போன போது தோற்று போனாங்க. 2000-3000 பேரை மாத்திரம் வைத்து அவர்களை வெற்றி கொள்ளலாம் என்று யோசுவா நினைத்த இடத்துல அவர்களை ஒன்றும் பண்ண முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று புறமுதுகிட்டு ஓடுகிறார்கள். யோசுவா கர்த்தருடைய சமூகத்தில் விழுகிறாரு. ஆண்டவரே, நாங்க யோர்தானுக்கு அந்த பக்கத்திலேயே இருந்து ரம்யமா இருந்திருப்போமே, ஏன் எங்களை இப்படி கொண்டு வந்தே, ஏன் எங்களுக்கு இவ்வளவு தோல்விகள், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் தோற்று கொண்டிருக்கிறார்களே, புறமுதுகு காட்டி கொண்டிருக்கிறார்களே என்று தேவ சமூகத்தில் யோசுவா விழுகிறாரு. ஆண்டவர் சொல்லாரு, சாபத்தீடானதுல ஒருமை உங்களில ஒருவன் எடுத்து வைத்திருக்கிறான், அது என்னுடைய கோபத்துக்கு காரணமா இருக்கிறது. இவன் சீட்டுப்படுகிறான். என்ன நடக்கிறது? ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சாபத்தீடானதை எடுத்து தன் வீட்டில புதைத்து வைத்தான். அவனுக்கு என்ன ஆசை? இதுல ஏதாவது சும்மா தானே கிடக்குது, இதை சுட்டுதானே எரிக்க போறாங்க, நம்ம வீட்டில் இருந்தா என்ன, நம்ம நல்லா இருக்கலாமே. ஆசை, பேராசை, தேவன் கொடுக்காததை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவனுடைய பேராசை
அவனுடைய மனரம்மியத்தை கெடுத்தது. அவன் மனரம்மியமற்றவனாய் போனதினாலே கர்த்தருடைய ஜனங்கள் தோல்வி அடைந்தார்கள், வெட்கப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஒரு சமூகத்திலே மனரம்மியம் இல்லாத ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன் அந்த சமூகத்துக்கு வேதனையை கொடுப்பான், வெட்கத்தை கொடுப்பான். ஒரு குடும்பத்திலே ஒருவர் சமாதானம் இல்லாமல், மனரம்மியம் இல்லாமல் பேராசைக்காரர்களாய் இருப்பார்கள் என்றால் அந்த குடும்பம் முழுவதும் சமாதானமற்று போகும். அந்த குடும்பம் கர்த்தருடைய கோபத்துக்கும் சாபத்துக்கும் ஏதுவாக வேண்டும். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எலிஷா தீர்க்கதரிசி மனரம்யமான தீர்க்கதரிசி. நாகமான் சுகமடைந்த பிறகு ஏதாவது கொஞ்சம் வாங்கிக் கொள்ளும் என்று பிடிவாதமாய் நிர்பந்திக்கிறார். எலிஷா ஏன் அதை வாங்கவில்லை? அவருக்கு தெரியும், இது நிலத்தை சம்பாதிப்பதற்கும் பொருட்களை சேர்ப்பதற்கும் உரிய காலம் அல்ல. இந்த ஊழிய காலம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்க வேண்டிய காலம். ஆகையினால எலிசா நோ என்று சொல்லிவிட்டான். கேயாசிக்கு அந்த மனம் ரம்மியமானதல்ல. அவன் பின்னால ஓடி போய் 2 தாலந்து வெள்ளியும் 2 மாற்று வஸ்திரத்தையும் கேட்டு வாங்கினான். முடிவென்ன? நாகமான் இடத்தில் இந்த குஷ்டம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி கேயாசிக்கு வந்தது. நாகமான் சுகமடைந்துட்டாரு. அவர் சந்தோஷமா திருப்தியா மனரம்யமா தான் ஊருக்கு போனாரு. அந்த மனரம்யம் இல்லாம இருந்த கேயாசிக்கு அந்த குஷ்டரோகம் வந்தது. மனரம்யம் இல்லாத மறிக்கிற மனிதன் பிறனுடைய சாபத்தை சுமக்கிறான். மறந்து விடாதுங்க. நாம மனரம்யமா இல்லாம வாழ வாழ தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது என்று நாம நினைக்கிறோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு பிறனுடைய சாபம் நம்முடைய வீட்டில் வந்து கொண்டிருக்கிறது. மறந்து விடக்கூடாது. யோவான் ஸ்நானகன் இடத்துல லூக்கா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல போர்ச்சேவர்கள் போய் கேட்குறாங்க. அந்த காலத்தில் உள்ள போர்ச்சேவர்கள் கையூட்டு பெற்று மற்றவர்களுக்கு இடுக்கத்தையும் துன்பத்தையும் கொடுக்கிறவங்க. ஒரு ஆளை பிடிச்சு அடி என்று சொன்னா அவனுக்கு கையூட்டு கொடுத்து அவன் அடிச்சிருவான். கேட்பதற்கு நாதி இல்லை. ஏனென்றால் சமூக அமைப்பு அப்படி இருந்தது. யோவான் ஸ்நானகன் சொல்லாரு, நீங்கள் ஒருவனுக்கும் இடுக்கத்தையும் துன்பத்தையும் கொடுக்காதுங்க, உங்க சம்பளம் மாத்திரம் போதும் என்றிருங்கள். தேவன் உங்களுக்கு எதை தருகிறாரோ அது போதும் என்று இருந்து கொண்டிருந்தார். மனரம்யத்தோடு நீங்கள் பணியாற்ற கற்றுக்கொண்டால் அது உங்கள் வாழ்க்கையில பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் தந்திருக்கிற நன்மைகளை நன்றி செலுத்தி அதை பயன்படுத்தும் போது திருப்தி தானாக உண்டாகும். திருப்தி என்பது மனிதன் சம்பாதிக்கிறதல்ல, தேவன் கொடுக்கிற ஈவு. இயேசு கிறிஸ்து 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷித்த போது அவர்கள் வயிறார உண்டார்கள் மாத்திரமல்ல, திருப்தியாய் சாப்பிட்டார்கள். யோவான் நற்செய்தி நூல் அழகாய் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். திருப்தி வாழ்க்கையில தேவன் தருகின்ற ஈவு. நாம தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஆண்டவருடைய கிருபையில விசுவாசம் வைத்து வாழ்வோம் என்றால் தேவன் எல்லா நிலையிலும் நம்மை திருப்தியோடு வாழ வைப்பார். ஒரு வயதான போதக வறுமையில கஷ்டத்தோட ஊழியம் செய்தாரா. அவரை பார்க்கறதுக்கு உலக பிரகாரமா ரொம்ப பரிதாபம். அவருடைய குடும்ப சூழல் அப்படி, அவருடைய தேவைகள் அதிகம், அவருடைய வருமானமோ ரொம்ப குறைவு. சொற்ப வருமானத்துல ரொம்ப மகிழ்ச்சியாய் தேவனுக்கு உண்மையும் உத்தமமான ஊழியத்தை அந்த ஊழியக்காரன் செய்து கொண்டிருந்தானா. ஒரு நாள் ஒரு சபையாரு அவரை பார்த்து கேட்டாங்களா, ஐயா உங்களுக்கு சம்பளம் ரொம்ப குறைவு, உங்களுக்கு வருமானம் ரொம்ப ரொம்ப குறைவு, சபை ஒரு சின்ன சபை,
உங்க குடும்பத்தில் உள்ள தேவை அதிகமா இருக்கிறதே, நீங்க எவ்வளவு சந்தோஷமா திருப்தியா இந்த ஊழியத்தை செய்கிறீங்களே, இதுக்கு காரணம் என்ன? எனக்கு சொல்லி தாருங்க. எனக்கு ஆண்டவர் நிறைய தந்திருக்கிறாரே, ஆனா எனக்கு திருப்தி இல்லை, மனரமியம் இல்லை, சந்தோஷம் இல்லை, என் குடும்பத்துல நிம்மதி இல்லை, சொல்லி தாருங்க. சொன்னாரா, நான் முதலாவது நான் மேல பார்ப்பேன். தினமும் காலையில் எழுந்த உடனே நான் மேல நோக்கி பார்ப்பேன். பார்த்து சொல்லுவேன், அங்கே பரலோகம் இருக்கிறதே, நான் அங்கத்தான் போகிறேன். அங்க கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சங்கடம் இல்லை, தேவையில்லை, சந்தோஷம், சமாதானம். கீழே பார்ப்பேன். அடுத்தது நான் கீழே நோக்கி பார்ப்பேன். கீழே பார்க்கும்போது இந்த நிலம் தெரியும். இங்கதான் நான் மரித்து அடக்கம் பண்ண போறேன். அங்க எனக்கு ஒரு 6 அடி நிலம் மாத்திரம் கிடைக்க போகிறது. நான் உலகத்திலிருந்து போகும்போது எதையும் கொண்டு போகவில்லை. நிர்வாணியா வந்து நிர்வாணியா போகிற நான் புதைக்கப்படுகிற இடமும் நாளைக்கு யாருக்கோ சொந்தமாக போகிறதே, ஒண்ணுமே இல்லை. 3வது, தினமும் நான் என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களை அப்படியே 4 பக்கமும் பார்ப்பேன். அதுல என்னை விட வறியவர்கள், எளியவர்கள், தேவை மிக்கவர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். இவர்கள் நடுவில் என்னை ஆண்டவர் சமாதானத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆகையினால் என் வாழ்க்கையில் குறைவுகளே அல்ல. என் வாழ்க்கை மனரமியத்தோடு திருப்தியோடு நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஊழியர் கற்றுக் கொடுத்தாராம். அந்த விசுவாசி கற்றுக்கொண்டாராம். இன்றைய காலையில் என் அன்புக்குரியவர்களே, மனரமியமாய் இருக்க இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். தேவ வசனத்தை ஆவியானவர் கற்றுத்தரும் போது, போதிக்கும் போது கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பக்தன் அழகாக சொல்கிறாரு, ஒரு விசுவாசி திருப்தியாக மனரமியமாக இருக்க 4 காரியங்களை பின்பற்ற வேண்டுமாம். 1, கடவுள் தனக்கு தந்திருப்பதை முழுவதையும் இது தேவன் எனக்கு தந்த கிருபை என்று முதல்ல அங்கீகரிக்கணும். எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற திறமை, தாளந்து, குடும்பம், பிள்ளைகள், தொழில் எல்லாமே தேவன் தந்திருக்கிற கிருபை. 2வது, தேவன் தந்திருக்கிற கிருபைகள் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக என்பதை முதல்ல நாம சிந்திக்கணும். 3வது, இந்த நன்மைகள் எனக்கு மாத்திரமல்ல, எனக்கும் பிறருக்கும் பயன்படுவதற்காக தேவன் எனக்கு தந்த கிருபைகள், வாய்ப்புகள் என்பதை நான் விசுவாசிக்கணும். 4வது, இந்த காரியத்தை வைத்து என் தேவன் என் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார் என்று நான் ஆண்டவருக்கு அதை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தோடு நான் அதை அனுபவிக்க தொடங்கினா என் தேவைகள் சந்திக்கப்படுவது மாத்திரமல்ல, திருப்தியாக என்னால் வாழ முடியும். இன்றைய காலையில் என் அன்புக்குரியவர்களே, திருப்தி என்பது நமக்கு எது இருக்கிறது என்பதை பொறுத்ததல்ல, அது கடவுளை பொறுத்தது. கடவுளில் நாம் வைக்கிற விசுவாசத்தை பொறுத்தது. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறதே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. நாம ஏன் மனரமியமா இருக்க முடியல? எனக்கு இப்ப இருக்கிறத நான் பெருக்கலைன்னா என் வாழ்க்கையில ஏதோ ஒரு கஷ்டம் வந்துடும். அப்படி நான் கொண்டிருக்கிற அவிசுவாசம். என் தேவன் நேற்று என்னை நடத்தினா, இன்று என்னை நடத்துகிற, நாளையும் என்னை நடத்துவா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை. எனக்காக தன் சொந்த குமாரனையே சிலுவையில கொடுத்தவர் அவர் வழியாக எல்லாவற்றையும் எனக்கு தரமாட்டாரா? என்னை கைவிட்டுடுவாரா?
என்ன வறுமையில் வாட இடம் கொடுத்துருவாரா? இல்லையே. அவர் எனக்கு தந்திருக்கிறதுல நான் அவரை மைமைப்படுத்தி அவரை சார்ந்து வாழ கற்றுக்கொண்டால் போதும், மனரம்யம் தானா வரும். இன்றைக்கு காலையில் என்னை கேட்கிற அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை ஒருவேளை எல்லாவற்றையும் தேவன் தந்திருந்தா மனரம்யம் இல்லாம, நிம்மதி இல்லாம, திருப்தி இல்லாமல் கழிந்து கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல வாருங்கள், அவரிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். ஆவியானவர் தெய்வ வசனத்தின் மூலம் உங்களை போதித்து மனரம்யமான வாழ்க்கை வாழ விசுவாசத்தையும் நம்பிக்கை உங்களுக்கு தந்தருடுவாராக. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமேன். 108வது பாடல், கல்வாரி கீதங்களில 108வது பாடலை நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாய் பாடலாம். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ என்ற பாடல். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை மறப்பாரோ. கலங்கிடும் மாந்தரே உன் கண்ணீரை துடைத்திடு. கலங்கிடும் மாந்தரே உன் கண்ணீரை துடைத்திடு. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. கவலையை விட்டு விட்டு வா, இயேசுவை பின்பற்றவா. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரமெல்லாம் எதற்காக. காற்றும் கடலும் எதற்காக, கனிமரமெல்லாம் எதற்காக. சூரிய சந்திரனும் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. அத்தனையும் அது உனக்காக. மலையும் மலர்களும் எதற்காக, நிலமும் நீரும் எதற்காக. மலரும் மலர்களும் எதற்காக, நிலமும் நீரும் எதற்காக. பாடும் பறவைகள் எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. அத்தனையும் அது உனக்காக. சிலுவை சுமந்தது எதற்காக, சிந்தின ரத்தம் எதற்காக. சிலுவை சுமந்தது எனக்காக, சிந்தின ரத்தம் நமக்காக. ஜீவனை கொடுத்தது எதற்காக, அத்தனையும் அது உனக்காக. அத்தனையும் அது உனக்காக. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னீங்களே. நீ நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். எங்களை அறிந்தவர், எங்கள் தேவைகளை தெரிந்தவர், எங்களை நடத்தக்கூடிய வழியை நீர் அறிந்து வைத்திருக்கிறீராச்சா. நாங்கள் உம்மை நம்பிக்கை வைத்து நீர் தருகிற நன்மைகளை நன்றியோடு உம்மை மைமைப்படுத்தி வாழ கற்றுக்கொண்டா
பயன்படுத்த கற்றுக்கொண்டா எங்கள் வாழ்க்கையில திருப்தியும் நிம்மதியும் தானாய் வந்துவிடும். நாங்கள் மனரமியத்தோடு உலகத்திலே வாழ முடியும், உம்மை மைமைப்படுத்தி ஜீவிக்க முடியும் என்பதை இந்த நாளில் கற்றுத்தந்தி சுவாமி. பல வேளைகளிலும் அநேகருடைய வாழ்க்கையில நீர் அநேக பொன்னையும் பொருளையும் கொடுத்தும் நிம்மதியற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு இருப்பவைகள் போதாது என்று எண்ணினதினால தேவைகளை அதிகப்படுத்தி கொண்டே போகிறார்கள். தேவன் எவ்வளவுதான் கொடுத்தும் நிம்மதியற்றவர்களாய் சமாதானமற்றவர்களை முறுமுறுத்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. கர்த்தாவே, அதனால் நம்முடைய உள்ளம் துக்கப்படுகிறது. அது அவர்களை மாத்திரமல்ல, அவர்கள் சார்ந்த குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதிக்கிறது என்று இந்த நாளில் மிக தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்தி சுவாமி. நாங்கள் வாழுகிற சமூகம் பேராசை மிகுந்த சமூகம், திருப்தியற்ற ஒரு சமூகம். அதன் விளைவுதான் சமூகத்தில் இருக்கிற அநீதிகளும் அக்கிரமங்களும் ஏற்ற தாழ்வுகளும் என்பதை தாழ்மையோடு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் சாமி. இந்த மன ரம்மியத்தை, பவுல் அடிகளுக்கு நீர் கொடுத்த மன ரம்மியத்தை எங்களுக்கு கற்றுத்தாரும் சாமி. எங்களுக்கு போதியும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துல இந்த நாளில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதித்து தாரும் ஆண்டவரே என்று கற்றுக்கொள்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவியானவர் திருவசனத்தின் மூலம் கற்றுக் கொடுத்து இந்த கிருபையை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளை ஆசீர்வதியும். இந்த நாளில் கடமைகளை பொறுப்போடு கருத்தோடு செய்ய பலன் தார். பலவிதமான வேலைகளை கடமைகளை செய்ய போகிற உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலும் தங்கள் கடமைகளை உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு செய்ய கிருபை தார். நல்ல தகப்பனே, சரீர பலவீனங்கள், வியாதிகள், கஷ்டங்களின் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள், கொரோனா பெருந்தொற்றினால இப்போதும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார். வீடுகளில, மருத்துவமனைகளில தங்கியிருந்து சிகிச்சை பெறுகிற நம்முடைய பிள்ளைகளை தொட்டு சுகப்படுத்தும் ஐயா. நானே உன் பரிகாரிக தேவன், வியாதியை உன்னை விட்டு மாற்றுவேன் என்று சொன்ன தேவன், இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. அப்ப பலவிதமான வியாதிகளினால போராடி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள், முதுமையின் காரணமான பலவீனங்களினாலே அவதிப்படுகிற நம்முடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. இந்த காலங்களில் மருத்துவ பணியாற்றுகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்களுக்காக ஜெபிக்கிற, சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்துவதற்கு பாடுபடுகிற காவல்துறை அதிகாரிகள், பணியாளர்களுக்காக ஆண்டவரை, இராணுவ வீரர்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறார். அதே போல அத்தியாவசிய பணிகளை செய்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறார். வீட்டிலிருந்து தூரமான இடங்களிலே தங்கியிருந்து பணி செய்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக, வெளிநாடுகளிலே தங்கியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற நல்ல தகப்பன, தங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் இவற்றுக்காய் கண்ணீரோடு செபித்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு. அவர்களை கண்ணோக்கி பாருமையா. தங்களுடைய அன்றாட ஜீவனத்துக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால புதிய பிறந்த நாளை காணுகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, புதிய ஆண்டுல புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொட. என்னால் உன் ஆயுள் காலம் நீளும் என்று சொன்ன ஆண்டவர், பிள்ளைகளை உம்முடைய இரக்கத்தாலும் கிருபையாலும் பாதுகாத்து பலப்படுத்தும், ஆசீர்வதியும். திருமண நாட்களை காணுகிற உம்முடைய பிள்ளைகள் குடும்பமாய் மகிழ்ச்சியாய் சமாதானத்தோடு வாழ கிருபைத்தான். எங்கள் தேச தலைவர்களை ஆசீர்வதி. தேசத்தை ஆளும் தலைவர்கள் ஞானமாய் நீதியாய் ஆட்சி செய்ய கிருபை தாரும். உலக தலைவர்களை கண்ணோக்க, உலக அமைதிக்காக சமாதானத்துக்காய் ஜெபிக்கிற எல்லா ஊழியர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரை, பாரத்தோடு ஊழியம் செய்கிற உம்முடைய பிள்ளைகள் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யத்தக்கதாக தேவன் அவர்களை பயன்படுத்தும். அவர்கள் தேவைகளை சந்தியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்று நிற்கும்படிகளே. ஆமேன். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூயாவியின் உறவும் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்று முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடு கடந்து செல்வோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த உங்கள் யாவருக்கும் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை உங்களுக்கு பிரியமாயிருந்தால் மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அறிமுகப்படுத்துங்கள். உங்களுக்கு பிரயோஜனப்பட்டது போல் அவர்களுக்கும் இந்த ஆராதனை பிரயோஜனமாக இருக்கட்டும். இன்றைக்கு மாலை 6:30 மணிக்கு மத்திய வார ஆராதனை முகநூல் வழியாக நடைபெறும். அதிலே நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் காலையில் 7 மணிக்கு நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். இந்த பெருந்தொற்று காலத்தில் நாம் இருக்கிற இடத்துல நம்மை பாதுகாத்து நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Thank you. Yeah.